Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம பலாப்பழ அல்வா எப்படி ஈஸியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த அல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது பலாப்பழ அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்பதான் அந்த ரா ஸ்மெல் அடிக்காது. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு 10 சொலை கொட்டையை எடுத்துட்டு கட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை இது கூட சேர்த்துருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ பலாப்பழம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி பேன்ல நல்லா ஒட்டாம வரணும். பேன்ல ஒட்டாம வருது. நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பலாப்பழ அல்வா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.